பயப்படாத பயப்படாதா. ஓகே, இந்த போஸ்ட் வந்து என்னென்ன ரிப்ளைஸ் வந்திருக்கு, காமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, மாமி ஓகே பாப்பி எனக்கு இன்னொரு அப்பா ஸ்கேரி லுக் பயந்துட்டீங்க. ஃபியூச்சர் லைக் ராக் ஸ்டார். என் ஃபியூச்சர் ராக் ஸ்டார் மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணல. என்னோட ஃபியூச்சர் வந்து மகாராணிக்கு இங்கே ஏழு வேஷமா கொஞ்சம் ஹாட்டா இருக்கு. இது நான் ஒரு ஷூட் முடிச்சு நான் வந்து எல்லா மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் சரி நல்லா இருக்குமே பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட ஃபோன்ல எடுத்த பிக்சர் அது கொஞ்சம் எடிட் பண்ணி ரீடச் பண்ணி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன ரிப்ளைலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா. அதுக்கு ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க, அதுக்கு ஆமா பிசாசே. ஓகே எக்கோ ஓகே எக்கோ யூடியூப்ல பிசி கேமிங் கண்டென்ட் போடுங்கக்கா. எனக்கு கேமிங் பத்தி ஒன்றும் தெரியாது, பிசியில எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர்லாம் வந்து எனக்கு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு கிளாஸுக்கு கூட்டிட்டு போவாங்க. அதுல வந்து கிளிப் ஆர்ட்ல வந்து ஒரு டைகர் பொம்மை எடுத்து அதை வந்து போட்டு அது ஒரு பெரிய சாதனையா நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தற்கூரி நானு. எனக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த கம்ப்யூட்டர் பத்தி இப்பதான் ஏதோ கேப்கட்ல வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்ல வீடியோ போடுறேன். இதுவே எனக்கு ஒரு பெரிய சாதனை. ஸோ எனக்கு பிசி பத்தியோ கேமிங் பத்தியோ எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஸோ ஐம் சோ சாரி. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஆத்தா ஆத்தா சாரி. அத முண்ட வேற எங்கேயாச்சும் போய் காட்டுடி. இது என்னோட ப்ரொஃபைல். நான் ஏதோ உங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி உங்களோட ஃபோனுக்கு வந்து இதை பாரு அப்படின்னு நான் வந்து அனுப்பிவிட்ட மாதிரி பேசுறீங்க. இல்லை உங்களுக்கு தனியா இது பாரு அப்படின்னு நான் டிஎம் பண்ற மாதிரி பேசுறீங்க. என்னோட ப்ரொஃபைல், என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில், நான் போஸ்ட் போடுறேன். அது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அப்பாற்பட்டு அது வந்து கிராஸ் பண்ணனா அவனே எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து எடுக்க சொல்லிடுவான். ஸோ அவனுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஒன்ன நான் ஃபாலோ பண்ணி சொல்லி கேட்டேனா? நீ உனக்கு நான் வந்து ரெக்கமெண்டேஷன்ல வரேன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஆத்தாடி என்ன உடம்பி. இது ஒரு சாங். ஆத்தாடி என்ன உடம்பே அங்கங்க பச்சை நரம்பி. இஃப் கிரிஞ்ச் ஹேட் ஃபேஸஸ். ஓகே, இது வந்து இந்த ரீல்ஸ்க்காக வந்த காமெண்ட். இஃப் கிரிஞ்ச் ஹேட் ஃபேஸஸ். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. ஓகே ஓகே சார், வந்துட்டேன். பலூன் எதா வச்சு இருக்கியா? பலூன் இல்ல. ஐயோ நான் குமார் அவசரப்பட்டிய. கொஞ்சம் பொறுமையா நான் வந்து கட். திருத்த முடியாதுங்களா? உங்களுக்கு திருத்தவே முடியாது. ஆனா ஆக்சுவலி நான் வந்து சொல்றேன், எனக்கு வந்து காமெண்ட் விட கிஃப்ட் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னியா இருக்கும். எனக்கு கிஃப்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அது சில பேர் போரிங்கா ஒரே கிஃப்ட் வந்து எல்லா வீடியோலயும் போடுவாங்க. பட் சில பேர் வந்து ரொம்ப கிரியேட்டிவா கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஏன் தெரியல, கிஃப்ட் பார்த்தா ஒரு ஐயோ அப்படின்னு எனக்கு தோணவே தோணாது. எனக்கு அந்த வார்த்தையில ஹர்ட் பண்ணாதான் கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா இவன் அப்படி இருக்கும். ஆனா கிஃப்ட்லாம் வந்து கொஞ்சம் ஃபன்னியா இல்லை டர்ட்டியா இருந்தா எனக்கு அதை பார்த்தா சிரிப்பு தான் வரும். ஸோ எனக்கு ஐ லவ் கிஃப்ட். லுக்ஸ் லைக் ஏஐ. ஓகே, நான் என்னன்னு சொல்லிடுறேன். அந்த ஃபோன் வந்து விவோ X100 Pro. ஓகேவா? நான் வந்து என்னுடைய அவுட்ஃபிட் வீடியோ பண்றது எல்லாமே ஐஃபோன்ல பண்றேன். ஐஃபோன்ல போட்டோ எடுத்தா இல்லை வந்து வீடியோ எடுத்தா ஏன்னு எனக்கு தெரியல. நான் வாங்கின புதுசுல நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதோ யூடியூப் பார்த்து நானே வந்து ஏதோ ரெசல்யூஷன் மாத்துறேன் அப்படின்னு ஏதோ பண்ணி இப்போ வந்து மூஞ்சு எடுக்கும் போது நல்லா இருக்கும். ஆனா அது ஒரு ஆட்டோ கரெக்ட் பண்ணி ஒரு மாதிரி நம்ம மூஞ்ச காட்டல. கேவலமா இருக்கு. ஏன்னே தெரியல. நான் எடுத்தாதான் நல்லா இருக்கு, நான் என்ன எடுத்தாதான் நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ ஐபோனை விட விவோ X100 Pro வந்து அவுட்டோர்ல குவாலிட்டி நல்லா இருக்கு. இன்டோர்ல வந்து மேபி என் மூஞ்சி நல்லா இல்லையா என்னவோ தெரியல. இல்லை அவுட்டோர்ல வந்து எந்த ஃபில்டரும் போடாம
வீடியோ எடுத்தா இல்ல போட்டோ எடுத்தா குவாலிட்டி சூப்பரா இருக்கு. என்னோட நிறைய வீடியோஸ் வந்து நான் அவுட்டோர்ல பண்ற எல்லா வீடியோஸுமே வந்து விவோ X100 ப்ரோல தான் நான் யூஸ் பண்றேன். ஆனா அதுல என்ன ப்ராப்ளம்னா கொஞ்சம் வந்து ஃபேஸ சின்னதா காட்டுது. அதனால உங்களுக்கு வந்து ஏஐ மாதிரி தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அதுல ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா ரொம்ப நேச்சுரலா இருக்காது. ஏதோ அது அந்த ஃபோன் என்ன பண்ணுதுன்னு தெரியல. பட் நல்லா இருக்கு. அந்த ஃபோன்ல எடுக்கிறது தான் இந்த வீடியோலாம். இது ஏஐ எல்லாம் கிடையாது. ஓகேவா? இப்போ நீங்க பாக்குறது வந்து ஃபில்டர் ஃபீச்சர். ஏன்னா இது இன்டோர்ல நான் எடுக்கிறேன். நான் மூஞ்ச கூட இன்னைக்கு கழுவாம உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த எஃபர்ட்லாம் போட்டேன்னா மூஞ்சி வந்து இப்படிதான் இருக்கும். அது இருக்கக்கூடாதுன்னா இந்த ஃபில்டர். ஓகேவா? ஷால்லாம் போட மாட்டீங்களா? யார்கிட்ட எந்த கேள்வி கேக்குறீங்கப்பா? ஷால் மட்டுமே போட்டு வேணா வீடியோ போடுறேன். ஷால்லாம் போட மாட்டேன். திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. Are you a porn star? Okay. No. இருந்தா நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். அரோரா. எப்படி எழுதியிருக்காங்க பாத்தீங்களா இத? ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு என்னடா நடக்குதுங்க? என்னடா நடக்குதுங்க? என்னடா நடக்குதுங்க? Okay. She definitely knows Instagram algorithm. Yes. என்ன பொழப்பு இது? Bro, she is he. இல்ல எனக்கு புரியல. என்ன பார்த்தா எனக்கு வந்து இன்னும் ஒரு 10 daysல பீரியட்ஸ் வரும். அப்படியே அந்த மென்ஸ்ட்ரல் கப் எடுத்து அப்படி மூஞ்சிலே அடிக்கிறேன். அப்ப தெரியும். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. வானவில். இது ஒரு ட்ரெண்ட். சும்மா ஒரு பொண்ணும் வீடியோ போட்டா வானவில், ஒரு பையனும் பொண்ணு வீடியோ போட்டா போட்டிருப்பான்ல அப்படின்னு. இல்ல எனக்கு புரியல. நான் I'm the most straightest person you can ever see. I love men. ஆண்கள் பிடிக்கும். ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. It's a fake account. ஃபேக் அக்கௌண்ட்னா இப்போ என்னோட போஸ்ட் ரீல்ஸ் நிறைய போய் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஃபோட்டோகிராஃபரோட பேஜை வந்து கொலாபரேஷன் பண்ணி போட்டிருப்பேன், டேக் பண்ணியிருப்பேன். ஒருத்தவங்க ஃபேக் அக்கௌண்ட்டாக இருந்தால் அவங்க எப்படி வந்து ஒரு ரெப்யூட்டட் ஃபோட்டோகிராஃபரோ இல்லை வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோ இல்லை என்ன மாதிரி இன்னொரு கண்டென்ட் பண்ணுற பொண்ணோடையோ வந்து கொலாபரேஷனில் போடுவாங்க. I don't know which is prettier today, the weather or you. Both are wet. We got English Kari singing Tamil song before GTA 6. நான் இங்கிலீஷ் காரியும் கிடையாது. மேபி அந்த ஃபில்டர் உங்களுக்கு அப்படி தெரியுது போல. I'm sorry. Two big reason to cook for you. How about one long reason to marry you? உனக்கு அவ்வளோ சீன் இல்லை, கிளம்பு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்ண ஒரு வீடியோ தான். இது யார் மனசையாச்சும் நான் புண்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிடாதீங்க. திருப்பியும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் பார்ட் 2 வீடியோ போட முடியும். ஸோ ப்ளீஸ் do subscribe my YouTube channel, follow my Instagram page, like, share and comment.